வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 4. லூசு, என்ன சும்மா பராக் பாத்துட்டு இருக்க? உன் பிளாங்கெட்ட நகத்து. என்னால இவ்வளவு கையில வச்சுக்க முடியல, மூச்சு முட்டுது என்ற முகம் சிவந்து இருக்க திணறினான் சஞ்சய். அச்சோ, இதோ வந்துட்டேன் என வேகமாக சென்று படுக்கையை சீர் செய்தாள் பிரணவி. அவளை மெத்தையில் கிடத்திவிட்டு இரு பக்கமும் இடுப்பை பிடித்து நின்று அப்பா என மூச்சை நன்றாக இழுத்து விட்டான். பொண்ணு பார்க்க ஒல்லியாதானே இருக்கா? இவளை கொஞ்ச நேரம் சேர்த்து கையில வச்சிருக்க உனக்கு வலிக்குதா? ஏளனமாக கேட்பவளை ஒரு பார்வை பார்த்தவன், உன்னெல்லாம் என்ன காசு செலவு பண்ணி என் மாமா படிக்க வச்சாரோ, அவ தூக்கத்துல இருக்கிறத பார்த்தோம் இப்படி நக்கல் பண்ற என்று குறுக்காக தலையசைத்தான். ரொம்ப பண்ணாத. ஆமா, இவ யாரு, என்ன, எப்படி பழக்கம்னு ஒண்ணுமே சொல்லலையே நீ என சலிப்புடன் அங்கிருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்தவன், முதல்ல தண்ணி குடு என்றான் சோர்வாக. அங்கே இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவனிடம் கொடுத்தவள் அருகில் அமர்ந்து, என்னாச்சதான் என்றாள் கவலையாக. உன் அத்தை பல தடவை புலம்பி சபிச்ச விஷயம் இன்னைக்கு எனக்கு பழிச்சுடுச்சம்மோ என்று நடந்ததை கூறினான். நீ ஏன் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்த? யாருன்னே தெரியாத பொண்ண அப்படி உன்னோட தனியா கிளப்பிக்கிட்டு வரலாமா? ஹோட்டல் ரிசப்ஷன்ல மேனேஜர் கிட்டன்னு முறைய இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் தானே என்று கோபமாக அதட்டினாள். இல்லடி, இவ கொஞ்சம் கூட கான்சியஸ்ல இல்ல, தள்ளாடிட்டு இருக்கா. யார நம்பி நான் ஒப்படைச்சிட்டு வர்றது? என்னவோ இவளோட சேஃப்டியை நினைச்சு பயம் வந்ததுனால பத்திரமா நாமளே வீட்டுல விட்டுடலான்னு நினைச்சிட்டேன். முதல்ல இவளுக்கு அறிவு வேணும். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அப்படி என்ன தான் சுயநினைவு இழக்கிற அளவுக்கு குடிக்கிறது? ஓ கண்ணுல சிக்கமா ஆச்சு. இன்னும் வேற யார்கிட்டையும் மாட்டியிருந்தா என்ன கதிக்கு ஆளாகியிருப்பாளோ என்று முகத்தை சுளித்துக் கொண்டாள். அவனுக்குமே அந்த கவலை இருக்க இமைக்காமல் அவளை பார்த்திருந்தான். அவன் பார்வையை கவனித்தவள், சரி, நாளை காலையில நம்ம வீட்டுல என்ன சொல்லி சமாளிக்க போற என விசாரித்தாள். நடந்ததை அப்படியே சொல்ல வேண்டியதான் என எழுந்தவன், ஓகே, நீ போய் தூங்கு, இந்த மாதிரி நேரத்துல உன்னை வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்றான் வருத்தமாக. அது பரவாயில்ல அத்தான், விடு என நகர்ந்தவள், ஆமா, நீ எங்க படுக்க போற என்றாள் அவனிடம் திரும்பி. நான் இங்க வெளியே வராண்டா சோஃபால படுத்துக்கிறேன் என்று நடந்தான். அது எதுக்கு? நீயும் உள்ள வந்து படு, நான் பெட்ல படுத்துக்கிறேன், நீ சோஃபால படுத்துக்கோ. இல்லம்மோ, நான் இங்கே படுத்துக்கிறேன். அவ எப்ப எழுந்திருப்பா என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. சப்போஸ் நேரமா எழுந்துட்டானா பார்த்து பேசி விவரம் சொல்ல சரியா இருக்கும். ஓ அப்படிங்கிறியா? சரி, அதுவும் சரிதான். ஓகே, குட் நைட் என்று அவன் அறைக்கு சென்று விட்டாள். அலுப்புடன் முகத்தை தேய்த்து கொண்டவன் ஒரு முறை திரும்பி அவள் அறையை பார்த்துவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் விழுந்தான். அயர்ந்த உறக்கத்தில் இருந்தவனின் செவிகளில் மெல்லிதான பேச்சு குரல்கள் விழவும், மெல்ல திரும்பி படுத்தவனுக்கு மெத்தை வசதியாக இல்லாததை போல் தோன்றவும் குழப்பத்துடன் விழிகளை திறந்தாள். அவன் மாடி வராண்டா நீல் இருக்கையில் படுத்திருப்பது மெதுவாக புலன்களுக்கு புரிந்தது. புருவங்களை சுருக்கியவன் விரைந்து தலையை உயர்த்தி பிரணவியின் அறையை பார்த்தான். லேசாக திறந்திருந்த கதவின் வழியே அவள் இன்னமும் உறக்கத்தில் இருப்பது தெரிந்தது. மெல்ல பெருமூச்செடுத்தவன், இவளு இன்னும் எழல புலர்க்கே என்று தன் அறை பக்கமும் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு எழுந்தமர்ந்தான். கைகளை உயர்த்தி சோம்பல் முடித்தவனுக்கு தன் காலை கடன்களை முடிக்க ஓய்வறை தேவைப்பட 2 அறைகளையும் பெண்கள் ஆக்கிரமித்திருந்ததால் மெல்லமாக கீழே எட்டி பார்த்தான். தந்தை தினசரி படுத்திருக்க, தாய் சமையலறையில் எதையோ உருட்டி இருப்பது புரிந்தது. எங்க மாமாவை காணோம் என்ற கேள்வியுடன் சஞ்சனாவை பற்றி வீட்டினரிடம் எப்படி சொல்வது என்கிற சிந்தனையோடு மாடிப்படிகளில் இறங்கினான் சஞ்சய். அவன் அரவத்தில் பார்வையை உயர்த்திய சிதம்பரம், குட் மார்னிங் டா, நைட் எத்தனை மணிக்கு வந்த என்று விசாரித்தார். குட் மார்னிங் பா, அது 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு என்றான் தடுமாற்றத்துடன். ஏன் அவ்வளவு லேட் ஆச்சு? இல்லப்பா என்றவன் சாரதா அங்கே வருவது போல் தெரியவும், நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சொல்றேன்ப்பா என்று அவசரமாக பெற்றோரின் அறைக்கு விரைந்தான்.
இவன் ஏன் ரெஃப்ரெஷ் ஆகுறேன்னு எங்க ரூமுக்கு போறான் என நெற்றியை சுருக்கினார் மனிதர். இந்தாங்க. யாரு? சஞ்சயா பேசிட்டு இருந்தா? கணவரின் கையில் தேநீரை கொடுத்தபடி தனக்கான பானத்துடன் அவர் அருகில் அமர்ந்தார் மனைவி. ஆமா என்றவர் குழப்பத்துடன் தேநீர் அருந்தினார். தன் நடைப்பயிற்சியை முடித்துக்கொண்டு உள்ளே வந்த வாசு நேராக இவர்கள் எதிரே வந்து அமர்ந்து தினசரியை கையில் எடுத்தார். இன்னும் பிள்ளைங்க ரெண்டும் எழுந்து கீழே வரலையா? சஞ்சய் வந்துட்டான் போல இருக்கு, அம்மா இன்னும் வரல. ஆமா, எங்க அவன் என்று கணவரிடம் கேட்டார் சாரதா. நம்ம ரூம்ல இருக்கான். என்ன என்றவர் வியப்பில் விழிகளை விரிக்கும் நேரம் மைந்தன் தயங்கியபடி அவர்களிடம் வந்தான். அவனின் உடல் மொழியை சிதம்பரம் கூர்மையாக அளவிட, என்னடா உனக்கு லெமன் டீ வேணுமா என்று கிண்டலாக வினவினார் வாசு. இல்ல மாமா, கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்று மெதுவாக தொலைக்காட்சியை இயக்கினான் அவன். தொடர்ந்து 5 நிமிடங்கள் மகனை அவதானித்த தந்தை, ஏதோ பிரச்சனையா சஞ்சய் என்று நேராக கேட்டார். அது என அவன் மென்று விழுங்க உடனிருந்த மற்ற இருவரின் முகமும் தீவிரமானது. சஞ்சயிடம் எப்பொழுதுமே ஒரு அழுத்தம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தனக்கு சரி என்று தோன்றினால் அதில் உறுதியாக திடமாக நிமிர்வாக நிற்பான். இப்பொழுது அவனிடம் வெளிப்படும் தடுமாற்றம் ஏதோ தவறு நிகழ்ந்திருப்பதாகவே பெரியவர்களுக்கு நிச்சயமாக தோன்றியது. நேத்து வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டின்னு வெளியில போயிருந்திய, நீ என்ன நடந்தது என வேகமாக படபடத்தார் சாரதா. அதெல்லாம் இல்லம்மா, அவங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்போ வெளியில எதுவுமா? சிதம்பரம் கேட்கவும் மெல்ல தலையசைத்தவன் முதல் நாள் நள்ளிரவு நடந்ததை ஒன்று விடாமல் கூறி இருக்க மூவரின் முகமும் அதிர்ச்சி அடைந்தது. என்னடா செஞ்சு வச்சிருக்க? யாரோ ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இப்படி ஒரு முட்டாள்தனம் செய்யலாமா? அவ வீட்டுல தெரிஞ்சு பிரச்சனை பண்ணா என்ன பண்றது என்று கோபமாக கடிந்து கொண்டார் வாசு. தந்தை அதிருப்தியுடன் பார்த்திருக்க தாய் அவசரமாக எழுந்து மாடிக்கு விரைவதை கண்டு திகைத்தவன் தானும் அவருடன் இணைந்து வேகமாக நடந்தான். திரும்பி மகனை ஒரு உஷ்ண பார்வை பார்த்தவர் கதவை திறந்து அங்கே படுத்திருந்த பெண்ணை மனதில் தோன்றிய அசூசையுடன் விழிகளால் அளவிட்டார். சஞ்சயோ, மா கீழே போய் பேசிக்கலாமா என்றான் அவசர குரலில். பற்களை அழுந்த கடித்து அவனை உரத்து விழித்துவிட்டு வேக நடையில் ஆண்களிடம் சென்றார் அப்பெண்மணி. என்ன சாரதா என சிதம்பரம் கவலையுடன் கேட்க, நம்ம பிரணவி வயசுதான் இருக்கும் போல இருக்கு. குடிக்கிறதுக்கெல்லாம் என்ன நாகரிகமோ கன்றாவியோ. இவனை சொல்லணும், கண்ட கழுசடையும் வீட்டுக்குள்ள அழிச்சிட்டு வந்து நம்ம புள்ள பெட்ல வேற படுக்க வச்சிருக்கான் என்று ஆவேசமாக பொறுமினார் அவர். பெற்றவள் இவ்வாறு அவளை கீழிறக்கி பேசுவது இவனுக்குள் ஒருவித வருத்தத்தை தோற்றுவிக்க கைவிரல்களை இறுக்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் ஆடவன். என்னடா இது, கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்க நேரத்துல உன் பேரை கெடுத்துக்கிற மாதிரி தேவையில்லாத சிக்கல் எல்லாம் வழியை இழுத்துக்கிற என்றார் தந்தை அலுப்பாக. இல்லப்பா, பிரச்சனை எதுவும் வராது. அவ தூங்கி எழுந்ததும் இங்கிருந்து கிளம்பி போயிடுவா. போதை தெளிஞ்சு எழுந்ததுன்னு சொல்லு என ஏளனமாக கூறிய சாரதா, அப்படி கிளம்பி போகாம அவ வீட்டு ஆளுங்களை இங்க வரவழைச்சு பிரச்சனை எதுவும் செஞ்சானா உன்னால என்ன சொல்லி சமாளிக்க முடியும்? அவளோட அனுமதி கூட இல்லாம உன் இஷ்டத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்க என்றார் காட்டமாக. மா, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவியோ, எனக்கு எதுவுமே சரியா படலடா. தன் பங்கிற்கு வாசுதேவனும் குறையாக அவனை அழுத்து கொள்ள மேலும் அவர்களிடம் விவாதிக்க மனம் வராமல் அயர்வுடன் வாயை மூடிக்கொண்டான் அவன். அடுத்த அரைமணியில் பிரணவிகா கீழே வர மருமகளை தன் அனல் பார்வையால் சுட்டெரித்தார் சாரதா. அத ஓ மக செஞ்சதுக்கு என்னையே மறக்கிற நீ? போய் ஹெல்த் மிக்ஸ் கலந்து எடுத்துட்டு வா போ என்று அவரை விரட்டினாள். இந்த அதிகாரத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. இவன் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டான்னு அப்பவே எங்களை கூப்பிட்டு சொல்லி இருக்கணும்ல. நீ யாருனே முன்ன பண்ண தெரியாத ஒரு குடிகாரிய ஓ ரூம்ல தங்க வைக்கிற அளவுக்கு விட்டுருக்க. அவனுக்குதான் போதையில அறிவில்ல. ஒரு பொண்ணா நீயாவது சுதாரிப்பா இருந்திருக்கணும் தானே என படபடவென்று புரிந்தார். ஒற்றை கையினால் தன் தலையை தாங்கிக் கொண்டவள், தப்புதான், தூக்க கலக்கத்துல எதுவும் புரியல. இன்னொரு தடவை அப்படி நடந்தா உடனே உன்னை எழுப்பி விட்டுறேன் என்றாள் வேகமாக. என்னது,
இன்னொரு தடவை இப்படி ஒரு வேலையை செஞ்சிருவீங்களா நீங்க என்று மருமகளையும் மகனையும் ஒரு சேர முறைத்தார் அவர். சிதம்பரத்திற்கு மெல்ல முகம் இலகிவிட, சரி சரி போய் பிள்ளைக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா என்று மனைவியை அங்கிருந்து கிளப்பினார். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்க என எரிச்சலுடன் தலை அசைத்தபடி எழுந்து சென்றார் சாரதா. மணி 10 தாண்டி இருக்க இன்னும் சஞ்சனா எழவில்லை. அனைவரும் காலை உணவை முடித்திருக்க வாசு மட்டும் தன் அலுவலுக்கு கிளம்பி இருந்தார். மகனுக்கு துணையாக சிதம்பரம் வீட்டிலேயே இருக்க கடுகடுவென்று இருந்த தாயின் முகம் மகனை பெரிதும் சோர்வுற செய்தது. எதனையும் வெளியில் காட்டாது அழுத்தமாக இருந்தான் அவன். இப்ப எதுக்கு அப்படி உம்முன்னு இருக்க? அவ கிளம்பி போயிட்டானா அத்தை நார்மல் மோடுக்கு வந்துடும், நீ கூலாரு என்று அவன் கையை தட்டி கொடுத்தாள் பிரணவி. பெருமூச்சு எடுத்தவன், சரி நான் போய் கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் பாக்குறேன் என எழுந்து அறைக்கு சென்று விட்டான். காலம் மேலும் 15 நிமிடங்களை கடந்திருக்க கவலையுடன் திரும்பி நேரத்தை பார்த்தவன் மெல்ல சென்று பிரணவியின் அறையை எட்டி பார்த்தான். பெண் எழுவதற்கு அறிகுறியாக முகத்தில் பல சுருக்கங்களுடன் மெதுவாக தன் தலையை அசைத்தான். சட்டென்று உடலில் பரபரப்பு தொற்றிக்கொள்ள நாம் உள்ளே செல்வது சரியாக இருக்காது என்று தோன்றவும் வேகமாக கீழே எட்டி பார்த்தான். சிதம்பரமும் சாரதாவும் வரவேற்பறையில் இல்லை. பிரணவிதான் தன்னுடைய அலைபேசியில் மூழ்கி இருந்தாள். அம்மோ என மெல்லிய குரலில் அழைத்தான். முதலில் அதை சரியாக காதில் வாங்காது அசட்டை செய்தவள் மறுமுறை தன்னை அழைப்பது போலவே இருக்கவும் சுற்றுமுற்றும் பார்த்தாள். மேலிருந்து அவன் கை அசைக்கவும் அத்தை இருந்த அறையின் புறம் ஒரு அவசர பார்வையை செலுத்திவிட்டு அவனிடம் விரைந்தாள். என்னதான் எழுந்துட்டாளா? எழப்போறான்னு நினைக்கிறேன், பக்கத்துல போக வேணாம், தள்ளியேறு, நான் இங்கே வெயிட் பண்றேன். தான் பிள்ளையை சுமந்திருப்பதால் அக்கறையாக கூறுகிறான் என உணர்ந்தவள் சரி என்று உள்ளே சென்றாள். சஞ்சனா தலையை பிடித்தவாறு இதழ்களுக்குள் எதையோ உளறியபடி வலப்புறம் திரும்பி படுக்க, ஹலோ என குரல் கொடுத்தாள் பிரணவி. அவள் மெல்லமாக என முனகினாள். குட் மார்னிங், டைம் 11 ஆக போகுது, கொஞ்சம் எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்களேன். என இழுத்தவளின் புருவங்கள் லேசாய் சுருங்கியது. மிகவும் சிரமப்பட்டு இமைகளை பிரித்தவள் தன் எதிரே நின்றிருந்தவளை புரியாமல் பார்த்தாள். பெண்மே புலன்கள் சிறிது சிறிதாக உணர்வு பெற திகைப்புடன் அறையை சுற்றி பார்வையை அலைய விட்டவள் பதறி எழுந்தமர்ந்தாள். அத்தா உள்ளவா என பிரணவியின் குரலில் அறைக்குள் வந்தவனை குழப்பத்துடன் பார்த்தவளிடம் மெதுவாக விஷயத்தை கூறினான் ஆடவன். ஹாய், ஐம் சஞ்சய் என்றவன் சுருக்கமாக முந்தைய இரவு நடந்ததை அவளுக்கு தெளிவாக எடுத்துரைக்க பெண்ணின் முகம் லேசாய் கன்று சிவந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.